புகழ்பெற்ற வான்காவின் ஓவியங்கள் உலகமறிந்த ஒன்று. அவர் வரைந்த ஓவியங்கள்லேயே மஞ்சள் இல்லம், உருளைக்கிழங்கு உண்பவர்கள், போஸ்ட்மேன், சூரியகாந்தி பூக்கள், தானிய வயல்கள், இது எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ற ஒரு ஓவியங்கள். இது எல்லாத்தையுமே விட அவருடைய நேம சொன்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஓவியம் அப்படின்னா விண்மீன்கள் நிறைந்த இரவு வானம். இதை எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே வான்காவோட பேரை வைக்கும் போதே இந்த ஓவியத்தை தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இந்த ஓவியங்களை பற்றி. இந்த கதையில என்னன்னா வால்காவுடைய வாழ்க்கை, இந்த வால்காவுடைய வாழ்க்கையை ஒரு சுயசரிதையா இல்லாம ஒரு நாவலாவே அதை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கதையோட்டமாவே அந்த கதை தொடரும். அதுக்குள்ள இவருடைய இந்த ஓவியங்கள் நம்ம இவ்வளவு பெருமையா பேசுறோம், ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருந்தது இந்த ஓவியம் வரைகிறதுக்கு. ஸோ அவர் ஒரு ஓவியம் வரையும் பொழுதும் எந்த காலகட்டத்துல அதை வரைகிறதுக்கான அந்த உந்துதல் அவருக்கு இருந்தது, ஸோ எந்த சூழ்நிலைகள்ல அவர் வரைஞ்சாரு, அதற்கான அவர் பயன்படுத்திய நிறங்கள். ஏன்னா ஒரு ஓவியங்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த நிறங்கள் இருக்கு இல்லையா, அதை அவருடைய கண் பார்வை வழியா அவருடைய அந்த பெயிண்ட் ப்ரஷ்ல எப்படி வந்ததுங்கிறத பத்தி எல்லாமே இந்த கதையோட்டத்தினுடையவே அதை அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லிக்கிட்டு வராங்க. முக்கியமா நம்ம வான்காவோட ஓவியங்கள் எப்படி நமக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா இருக்காது. அதுல ஒரு மாதிரி வளைவுகள், கோடுகள், ஸோ அப்படி ஒரு பேட்டர்ன்ல இருக்கும் அவரது. அந்த பேட்டர்ன் எப்படி அவர் கிரியேட் பண்ணாரு, அவருடைய ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய நிறங்கள், அந்த ஒளி வளைவு, அந்த கோட்டினுடைய நுட்பங்கள், இது எல்லாம் அவருக்கு எப்படி தோணுச்சு, அதை எப்படி வரைய ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத பத்தி எல்லாமே ரொம்ப நுணுக்கமா இந்த நாவல்ல சொல்லியிருப்பாங்க. இது திரும்பவும் சொல்றேன், இது வான்காவோட சுயசரிதை கிடையாது. ஆனா அவருடைய வாழ்க்கையை தான் சொல்றாங்க. அது ஒரு கதையாவே தான் போகுது. படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா வாங்கி படிங்க.